நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. சஸ்பென்ஸாக தான் இருக்குது கொஞ்சம். இனிமேல் ஆஃப்டர்நூன் மேலே பார்த்தா தான் என்னன்னு தெரியும். இன்டர்வல் மேலே பார்த்தா தான் என்ன கதைன்னு முழுசாக புரியும். பாதி வரைக்கும் தான் போயிருக்கு, அதனால நல்லா இருக்கு. பாதி விறுவிறுப்பாக இருக்குது, போனதே தெரியல. வெற்றிக்கு ஒருவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் பகவதி பாலா அவர்கள் எடுத்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிறப்பான காட்சிகளை அமைச்சிருக்கிறாரு. குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்ல நகைச்சுவை இருக்குது. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஷூட் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா இது வந்து அருமையான வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படமாக இருக்குது. தேங்க்யூ. மஜா படம் செம்மையாக இருந்துச்சு. நைஸ் ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். சாங்லாம் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் முருகரை மலேசியாவில் காட்டியிருக்கிறது செம்மையாக இருந்துச்சு. நைஸ் மூவி, ஃபுல்லாகவே நைஸ் தான். சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. டைரக்ஷனும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குது சார். காமெடியாக போயிட்டுருக்கு, எந்த இதுவும் இல்லை. ஆனால் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு படம். எல்லாம் நல்லா இருக்குங்க சார். பகவதி பாலா இருக்க வரைக்கும் எங்களுக்கு கவலை இல்லை சார், நிம்மதியாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது சார். இது குடும்ப இதுவாக இருக்குது. அவரை இது பண்ணுறதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. மூவி நல்லா இருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. அது அவுட்டோரில் எடுத்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் எப்படி எடுக்கணுமோ கரெக்டாக எடுத்திருக்காங்க. சாங்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சாரோட டைரக்ஷன் ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவரோட படத்தில் நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சூப்பர். சாரோட இதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த சஸ்பென்ஸ் என்னன்றது த்ரில்லிங் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த்ரில்லிங்கு, அடுத்து சஸ்பென்ஸ் இருக்கு. அதில் நல்லா இருக்கு மூவி, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கம்பல்சரி பார்க்கலாம். படம் நல்லா வந்திருக்குது. இன்டர்மிஷன் வரைக்கும் நல்லா வந்திருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா காமெடி நல்லா வந்திருக்குது. பகவதி பாலாவுடைய டைரக்ஷனில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுது. சாங் வந்து அப்படியே நார்மலாக இருக்குது. சாங் நார்மலாக தான் எனக்கு தெரியுது. என்ன சார் படம் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து படம் போகிறதே தெரியல, போயிட்டே இருக்குது. அப்படியே ரன்னிங்கில் இருக்குது, எங்கேயும் தொய்வு தெரியல எனக்கு. மெசேஜ் இன்னும் வரல, இன்டர்மிஷன் வரைக்கும் இன்னும் வரல. விறுவிறுப்பாக போயிட்டு சார். படம் ஓகே சார், பரவாயில்ல, நல்லா இருக்குது. நல்லா மெயினாக இருக்குது. நிறைய மலேசியாலாம் காட்டியிருக்காங்க. இயற்கை சீன் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஆக்டிங்கு ஆமாம், ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. கொலை நடக்கிறது ஒரு த்ரில்லிங்காக காட்டுறாங்க. ஹீரோலாம் நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக மியூசிக் நல்லா இருக்குது. மலேசியா நிறைய இப்போ நேராக பார்க்க முடியாது, மலேசியா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, பார்க்கலாம் சார். கொஞ்சம் இருக்குது, செகண்ட் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் செம்மையாக இருக்கு. டைட்டில் நல்லா இருக்கு. வெற்றிக்கு ஒருவன் டைட்டில் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கு சார். நான் இன்னும் முழுசாக இன்னும் பார்க்கல சார். இன்டர்வல் டைமில் வெளில வந்திருக்கோம். அது வரையுமே பாதி நல்லா இருக்கு. முடிச்சாதான் தெரியும் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குங்க சார். படம் போராக போகாத, நல்லா இருக்குது. படம் பார்க்கறதுக்கும் ஒரு இதுவாக இல்லாத, ஐயோ இந்த படம் ஏன் பார்க்க வந்தோம் அப்படின்னு இல்லாத, நல்லா கதை அர்த்தங்கள்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. கருத்துலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. வெற்றிக்கு ஒருவன் படம் தலைப்பே நல்லா இருக்குது. படம் சூப்பராக வந்திருக்கு. இதுவரை பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. மலேசியாவில் போய் எடுத்திருக்காங்க. லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது. அதில் எங்கள் சாரும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வர்றது இவர் தான், சைக்கிளில் வருவார். நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி சூப்பர் சாங் நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு. நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. வெற்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்து வர முடியாமல் தவிக்கும்போது இவ்வளோ படங்களை எடுத்து வெற்றி படமாக இருக்கிறத விட
எல்லா படத்தையும் திறக்கி கொண்டு வரதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுத்தே ஆகணும். அவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சி. ஆமாம், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள். அந்த நாள் அன்னைக்கு எங்கள் சார் இன்னைக்கு பிறந்த நாள். ஆமாம், சந்தோஷமான ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத ஒரு தருணம். நல்லா இருக்குங்க சார் படம். வெற்றிக்கு ஒரு படம் சூப்பரான படம் சார். படம் பார்க்குறது நல்லா இருக்குது. லொக்கேஷனில் மலேசியாவிலேருந்து நல்ல பாடல்லாம் சூப்பரான பாடல். ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாம். படம் ஹை கிளாஸ் படம். விவேக் சார் ஹீரோ நல்லா அடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது சார், வந்து பார்க்கலாம். பாட்டெலாம் சூப்பர். படம் ஹிட்டான படம். வெற்றிக்கு ஒரு சார். தேங்க்யூ. போயிருங்க சார். படம் நல்லா இருக்கு சார். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, சஸ்பென்ஸாக இருக்குது. யார் இது பண்ணதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. நல்லா பண்ணியிருக்க, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. அந்த மலேசியாவில் எடுத்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பாலா சார் படம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு படம், ஒரு தடவை பார்க்கலாம். சஸ்பென்ஸ்னால் யார் என்ன பண்ணுறா, எதுக்காக பண்ணுறான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. படம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விறுவிறுப்பாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. சாங் நல்லா இருக்குது. அதான் ஒரு தடவை பார்க்கலாம் படம். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் சார். பகவதி பாலா சாரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. டேரக்டரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் தான் மலேசியா, அப்புறம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனான இது பர்கூர் அந்த பக்கம் எடுத்திருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு சார். எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க சார். நிறைய பேர் புதுமுகங்கள் தான் படத்தில். தேட்டரில் புதுமுகங்கள் படங்களுக்கு வரவேற்பு இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் போனால் மட்டும்தான் உள்ள ஆடியன்ஸே வர்றாங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமமாக தான் சார் புதுமுகங்களுக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவான படம் தான் சார். அதாவது த்ரில்லர் தான். கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்குது, குறைகள்லாம் இருக்குது. ஆனால் படம் ஒரு த்ரில்லிங் இருக்குது, ஒரு த்ரில்லர் இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம் சார், எல்லோரும் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களுக்கு. இன்றைய தினம் வந்து தேவி கருமாரியில் வெற்றிக்கொருவன் படம் பகவதி பாலா டைரக்ட் பண்ணி இந்த படம் மிக சிறப்பாக, படம் நல்லா அருமையாக வந்திருக்குது. படத்தை ஃபர்ஸ்ட் அப் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 தியேட்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக படத்தை ரிலீஸ் பண்ணிக்காரு. படம் வந்து மலேசியாவில் எடுத்திருக்கிறாரு. படம் கொஞ்சம் த்ரில்லரான படம், கொஞ்சம் படம் வந்து விறுவிறுப்பாக படம் இருக்குது. படம் பார்க்கலாம். சாங்கெல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்குது. இந்த படம் வெற்றி பெற பத்திரிகையாளர்களுக்கும் யூடியூப் சேனல் எல்லோருக்கும் எனது ஆதரவு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. படத்தில் வந்து நான் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைட் பண்ணிக்கிறேன். பகவதி பாலா மிக சிறப்பாக திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து சென்னையில் ஒரு 8 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 100 தியேட்டரில் படம் ஓடிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய படம் வெற்றிக்கு ஒருவன் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்குது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து கமலக்கண்ணன் சார், அவங்க தான் அந்த படம் தயாரிப்பாளர். எஸ்கே பிலிம் சார்பாக அந்த படம் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து எனக்கு வந்து 16ஆம் படம். என்னோடய டைரக்ஷனில் என்னோடய படம் இது 16ஆம் படம். போன வருஷம் இதே நாளில் வந்து விடிஞ்சா எனக்கு கல்யாணம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன். ஸோ நல்லா போச்சு. அதுமாதிரி இந்த படமும் ஆடியன்ஸே தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல காலிலேருந்து ஃபோன் வருது. நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு உண்மை கதையை தழுவி தான் எடுத்தேன். இந்த கதைனா இது மலேசியாவில் நடந்த ஒரு உண்மையான கதை. மலேசியாவில் வந்து ஒரு 70 வயசு ஒரு தாதா, பெரிய ரவுடி. அவருக்கு வந்து சென்னையில் நிறைய இடம் வாங்கி போட்டிருப்பார். அப்போ ஒரு காலத்தில் வந்து அவர் ஒரு 3 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொத்தை விற்கிறதுக்காக இங்கே சென்னை வருவார். சென்னையில் பினாமியாக இருக்கிறவங்க இவங்க சொத்தை விற்றுட்டா நம்ம இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவராக பிளான் பண்ணி இவர் எப்படி வந்து இவரை காலி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லரான கதை இது வந்து ஃபுல்லாக. இது அதேமாரி வந்து படம் ஃபுல்லாக வந்து ஒரு 60% மலேசியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா 3 ஊரில் போட்டோம். ஏன்னா கதைக்கு தேவைப்பட்டுச்சு அந்த இடங்கள்லாம். ஏன்னா அந்த உண்மை கதைனால அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் போய் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ மீதி ஒரு 40% சேலம், மேட்டூர், பர்கூர் இங்கே எடுத்தேன். படம் வந்து இது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். டோனு டிஃப்ரெண்டான டோனாக பண்ணியிருப்போம். இந்த படத்தில் நானே கேமராமேன், நானே டேரக்டர்னால இது மலேசியாவில் வந்து ஒரு டோனும், அப்புறம் சிங்கப்பூர் அது ஒரு டோனு, அதுக்கப்புறம் சவுத் கொரியா அது டோன் பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு ட்ரையான ஒரு பிளேஸை நான் ட்ரோ பண்ணியிருப்பேன். ஸோ கதைக்கு ஏற்றாப்புல ஒரு ட்ராவல் இருக்கும். இதில் வந்து முழுக்க ஒரு லைட்டிங்கும் ஒரு கதைக்கு ஏற்றாப்புல தான் பண்ணியிருப்போம். சில இடத்துல வந்து நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டிலையும் மலேசியா, சவுத் கொரியா, சிங்கப்பூர் மட்டும் ஒரு வேறு டோனில் ஒரு ப்ளூ டோனில் ஒன்று பண்ணியிருப்போம். இது வந்து 4 சாங்ஸ் பிரமாதமாக இருக்கும். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜான் பீட்டர் அவங்க பண்ணாங்க. அதுமாதிரி ஃபைட்டு வந்து நித்யா பண்ணியிருந்தார், மிக பிரமா பண்ணியிருந்தார். இந்த படம்
படம் வந்து என்ன மெசேஜ், நான் ஆக்சுவலி இது த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் நான் என்னோட படங்கள் எல்லா படமுமே நான் என்ற ஒரு மெசேஜ் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அது எல்லாருமே தெரியும். படத்தில் வந்து என் படத்தில் மேக்ஸிமம் ஆபாசம்லாம் இருக்காது, ரொம்ப வன்மையாக இருக்காது, ரொம்ப ஒரு ரத்தம் சார்ந்த ஒரு படமாக இருக்காது. எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஸோ அப்படி தான் எடுப்பேன், கமர்ஷியலாக தான் எடுப்பேன். அதில் வந்து ஒரு எல்லாமே இருக்கும், சாங்ஸ் அருமையான சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் என்னென்னா, அதாவது மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் நம்ம ஞாபகப்படுத்துது. ராமாயணம் என்ன சொல்ல வருது, மகாபாரதம் என்ன சொல்லுது, அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து மனிதராக என்றைக்கு நம்ம நேசிக்க தொடங்குறோமோ அப்போ தான் உண்மையான வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறேன். அதாவது பெண்ணாசை மண்ணாசை ரெண்டுமே வந்து இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது, அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியாதுங்கிறது அந்த படத்தில் ஒரு கதை. இதில் வந்து புதுமுகங்களை வந்து ஜேகே விவேக் ஹீரோவாக நான் அதில் அறிமுகப்படுத்தியிருக்கேன். மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு அவருக்கு. அதேமாதிரி என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே பேர் வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்து அங்கே கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமானு சொல்லியிருந்தாலும் எங்களுடைய ஹீரோஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த நேரத்தில் வந்து ஜேகே விவேக் சார் அவங்க இன்றைக்கி வரல, ஸோ அவங்க சேலத்தில் படம் பார்க்குறதுனால இங்கே வரல, சேலம் இருக்குது. ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இதுக்கு இந்த படம் முடிஞ்சதும் அடுத்த மாதம் வந்து சிவசம்மன் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அது பெரிய மெசேஜ் உள்ள படம் தான் பண்ணியிருக்கிறேன். அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து அது என்னை பொறுத்தளவில் பெரிய படமாக சின்ன படமாக பார்க்குறது இல்லை. ஸோ படங்கள் வந்து வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது, அது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. நமக்கு படம் பிடிக்குதா, என்னோட ப்ரொடியூசர்ஸ் பிடிச்சிருக்குதா. ஸோ நான் இந்த படம் வந்து எனக்கு, என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கு, அது இல்லாமல் இந்த பட தயாரிப்பாளர் கமலக்கண்ணன் சார் அவங்க எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் பிடிக்கும் நம்பிக்கையில் வந்து இந்த படத்தை இறக்கணும். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஆடியன்ஸ் எல்லா பக்கமும் இருந்து நல்ல ரிசல்ட் காலில் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தொடர்ந்து என்னோடய படங்களுக்கு தேட்டர் தருகின்ற முதலாளிகளுக்கு, மேனேஜர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதுமாதிரி இந்த தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம். அது எப்போதுமே டிசம்பரில் கிட்டத்தட்ட 2013 என்னோடய மொதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் டிசம்பரில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணிடுவேன். அது இன்றைக்கி வந்து தலைவரோட பிறந்தநாள். நான் வந்து ரொம்ப ரஜினி ரசிகர்னால தலைவரோட பிறந்தநாள். ஸோ இந்த படத்தை எப்படியாவது இந்த தேட்டரில் கொண்டு வர ரொம்ப போராடணும். ஸோ அதுமாரி கொண்டு வந்துட்டோம். ஸோ டிசம்பர் போன வருஷம் 13ஆம் தேதி விடிஞ்சான் கல்யாணம் ரிலீஸ் ஆச்சு, அது நல்லா போச்சு. ஸோ இப்படியே வருஷத்துக்கு 2 படம் என்னால் முடிஞ்ச அளவு. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர்கள் தான், சுற்றி இருக்க நண்பர்கள் தான். இவ்வளோ படம் வந்து நான் வந்து சின்ன பட்ஜெட்டில் பண்ணாலும் எனக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி படம் ரிலீஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற இவங்க என்னை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்கள் தான். நண்பர்கள் இல்லாமல் என்னால் வர முடியாது. ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஒரு வருஷத்தில் 2 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முழுக்க நண்பர்கள் தான் மெயின் காரணம். ஏன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சின்ன பட்ஜெட் எடுப்போம், சின்ன ஒரு கதையை மட்டும் ரெடி பண்ணிட்டு கதையை வந்து எதுக்கு மாற்றாமல் ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். இந்த படம் வந்து உங்கள் சார்பாக அதுமாரி மீடியா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு எல்லா மீடியாவுமே என்னுடைய படங்களுக்கு நல்ல, அதாவது இன்றைக்கி வந்து பேமெண்ட்டு அதிகம் பெரிய கம்பெனினா நல்ல அமௌண்ட் வச்சு நிறைய செலவு பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. எனக்கு மீடியா வந்து எனக்கு நண்பர்களாக இருக்கிறதுனால எல்லாருமே ஸோ எனக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரொமோஷனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு தேட்டரும் கிடைக்குது, இந்த அளவுக்கு நான் படமும் பார்க்குறேன். சரி, இந்த அளவு வந்து என் படமும் வெற்றி அடையுது. இந்த படம் வந்து எனக்கு வந்து தொடர்ந்து என் படம் எல்லாமே ஏன்னா வணிக ரீதியான வெற்றி தான். எனக்கு மக்கள்கிட்ட பேசப்படுறதே இல்லையோ, ஸோ வணிக ரீதியான படம் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கும் ஊக்கமாக இருக்குது. என்னோடய படம் எப்போதுமே ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஆபாசம் சம்மந்தப்பட்டோ இருக்காது. முழுக்க நல்ல கதையாகவும் நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் இது சார்பாக வந்து என் படம் பார்க்குற அனைவருக்கும் இன்றைக்கி வந்து என்னோடய படங்களை பார்த்துட்டு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு, ஓடிடியில் பார்த்துட்டு, அப்புறம் செகண்ட் ரிலீஸ் ஆக தேட்டரில் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வந்து நமக்கு கஷ்டங்கள் நிறையா இருக்கும். அது வந்து இவங்க வந்து சொல்லும் போது, சார் படம் பார்த்து இந்த சீன் நல்லா இருக்குது, அந்த சீன் நல்லா இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஏன்னா அது ஒவ்வொரு ஊர் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மலேசியாலாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் சொல்லும் போது, சார் மலேசியாவில் அந்த சீன் சூப்பராக இருக்குது சார், இந்த சீன் சூப்பராக இருக்குது சார் சொல்லும் போது அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது. எங்களுக்கு பட்ட காயங்கள் எல்லாமே இதில் மறைஞ்சு போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. சரி, இதை வந்து சொல்ல வேணாம்னு இருந்தேன், சொல்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய வீரவம்ச படம் நான் பண்ணேன். அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து விஜய் ஆண்டனியோட கூப்பிட்டு போய் கதை சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் வந்து சார்ட்டு சொன்னேன். அவர் என்னாரு, சரி எப்போ ஆரம்பிக்கலாம். நான் சொன்னேன், சார் புதுமுகை வச்சு 4 படம் போயிட்டு இருக்குது, எனக்கு ஒரு வருஷம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சு சொன்னார், இதை தான் வர வைக்கிறேன், முதல்ல வந்து சின்ன படங்கள் வச்சு ஜெயிச்சுட்டு வாங்க, நம்ம இப்போ பெரிய ஆள் வச்சு எப்போனாலும் பண்ணிடலாம், சின்ன படங்களில் சின்ன ஆள் வச்சு பண்ணுறது சாத்தியம் கிடையாது, பண்ணுறேங்கண்ணா. ஸோ எனக்கு 2 பெரிய ஹீரோஸ் டேட் வந்துச்சு. நான் அவங்கள பேசினேன். ஆனால் வந்து நான் கமிட் பண்ணிடுறேன். 3-4 படம் டக்குனு கமிட் பண்ணும்போது என்னை நம்பி வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் போடுறதுனால பெரிய படம் கமிட் பண்ணிட்டேன்னா இது முடியாது. ஸோ நம்முடைய இது வந்து நம்ம கருத்து மக்கள்கிட்ட போகணும். ஒரு 5 லட்ச ரூபா போகிறதுலேயே ஒரு 50,000 ரூபா போகணும் நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பெரிய ஹீரோ வச்சு நான் வந்து இன்னும் எதுவுமே ஐடியா பண்ணல. பட் கதை இருக்குது, நிறைய புதுமுகங்கள் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். இன்றைக்கி 16 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். 16 படத்தையும் 16 புதுமுகங்கள் ஹீரோ தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து பெரிய படங்களில் செகண்ட் ஹீரோ, 2வது ஹீரோ அப்படிலாம் பண்ணுறாங்க. சந்தோஷம். அதுமாதிரி நிறைய, அதாவது ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் புதுசாக இருப்பாங்க. மற்ற கேமரா ஸ்டார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் என் படத்தில் எல்லா ஆர்டிஸ்டுமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னுடைய இது. வெற்றிக்கு ஒருவன் இது வந்து ஒரு கமர்ஷியலான படம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதை நான் வந்து ராஜகுருன்னு ஒரு கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் மூவி இது. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா வந்து பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்த வீரப்பன் அந்த சத்தியமங்கலம் போய் ஷூட் பண்ணோம். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஷூட் பண்ணோம். பட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல வெரி குட் யூனிட். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். டைரக்டர் வந்து வெரி கம்ஃபர்டபுள் டைரக்டர், வெரி ஹார்ட் ஒர்க்கர். டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேன். ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பார், நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துடும். வி என்ஜாய்ட் அ லாட். நிறையா படம் இன்னும் பண்ணணும், அந்த அளவுக்கு வெரி ஒர்த்தி டைரக்டர். எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஏன்னா எல்லாம் கலந்த மிக்ஸ்டு ஸ்டோரி தான் அது. இன்னொரு இன்னைக்கு வந்து ரஜினி சாரோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரஜினி சார் வந்து அவருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன், பெஸ்ட்டு பர்த்டே விஷஸ். அவர் ரொம்ப காலம் அவரோட பேரனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருஷம் இருந்துட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார், ஆல் த பெஸ்ட்.